அன்பான 11J மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். மாணவிகளே, நான் என்னுடைய பெயர் ரெஜின் ஞானபாய். ஓகே, நான் உனக்கு அக்கௌண்டன்சி கிளாஸ் எடுத்துருக்கேன், 2 பாடம் முடிச்சிருக்கேன். இப்போ ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது அலுவலக மேலாண்மையும் செயலியலும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய பாட புக்கு கொடுத்துருக்கோம். அது கூட உன்னுடைய டைப் ரைட்டிங் பாடமும் சேர்ந்த புக்கோடு உள்ளது. ஓகே, டைப்பு பாடமும் ஓஎம் பாடமும் சேர்ந்த புக்கு. இந்த பாடத்தை இந்த ஹெட்டிங் என்ன சப்ஜெக்டோட பேரு அலுவலக மேலாண்மையும் செயலியல்னு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்ரட்டரிஷிப், ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்ரட்டரிஷிப்ங்கிற பாடமாக. சரியா? இந்த பாடங்களில் படிக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், புரிஞ்சுக்கிடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உன்னுடைய புக்கில் ரொம்ப லெங்க்த்தியாக கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் விரிவாக விளக்கம் கொடுத்துருக்கோம். இதுக்காக தான் உனக்கு சுருக்கி எழுதப்பட்ட ஒரு கைடு ஒன்று சுப்ரீம்னு சொல்லிட்டு ஒரு கைடு வாங்கியிருக்கோம். அந்த கைடுனுடைய விலை 100 ரூபா கொடுத்தா நீ வாங்கிக்கலாம். அது கைடில் ஒரே பொண்ணு மட்டும் வாங்கியிருந்தேன். நான் ஏற்கனவே உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன், பட் யாரும் வாங்கலை. இன்று முதல் உனக்கு ஓஎம் பாடமும் நம்ம முடிக்கணும். அதில் கொடுக்கப்படுற முக்கியமான கொஸ்டின்ஸ் நான் உனக்கு சொல்வேன், அதை நீ மனப்பாடம் பண்ணி படிச்சிரு. மற்றபடி ரொம்ப 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 ஈஸியான சப்ஜெக்ட். ஓகே, நீ படிக்கிறதுக்கு ரொம்ப கவலைப்பட வேண்டாம். பெரிய பெரிய கொஸ்டினாக இருக்குங்கன்னா நீ கைடை பார்த்து படித்தாலே உனக்கு போதும். கைடை மனப்பாடம் பண்ணால் போதும். புக்கை நடத்தும்போது உனக்கு புரிகிறதுக்காக புக்கை ஓப்பன் பண்ணி என்னுடைய ஆடியோவை கவனி. ஓகே, புக்கை ஓப்பன் பண்ணி என்னுடைய ஆடியோவை கவனி. மனப்பாடம் பண்ணக்கூடியது கொஸ்டினுக்கு பண்ணுறது எல்லாம் கைடை பார்த்து படி. ஓகே, தேங்க்யூ. லெசன் நம்ம கண்டினியூ பண்ணுறோமா? அலுவலக மேலாண்மையும் செயலியலும், அலுவலக மேலாண்மையும் செயலியலும். இந்த பாடத்தலைப்பின் கீழ் சப்ஜெக்டுக்குள்ளே முதல் பாடமாக லெசன் 1 நவீன அலுவலகம் மற்றும் பணிகள், நவீன அலுவலகம் மற்றும் பணிகள்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். இந்த தலைப்பில் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டில் அலுவலகம் அப்படின்னா என்னங்கிறது உனக்கு தெரியணும். நீ அலுவலகம்னா என்னன்னு சொன்னேன்னு கேட்டால் உடனே எல்லோரும் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? கிளாஸ் நடத்தும்போது கேட்டோன்னா ரொம்ப மொத்தமாக சொல்லிடுவா ஆஃபீஸ் அப்படின்பா. அப்போ வாட் இஸ் மென் பை ஆஃபீஸ்ன்னு சொல்லி கேட்கும்போது முழிப்பா இல்லையா? ஆனால் உன்னை பொறுத்தல தினமும் நம்ம என்ன செய்கிறோன்னு சொன்னால் ஆஃபீஸை கடந்து தான் நம்ம ஸ்கூலுக்குள்ளே வரோம். பத்திரிக்கையா நம்மளுடைய பள்ளி நிறுவனம் முதல்ல நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய இடமே நமக்கு என்னதான் இருக்கும்? ஆஃபீஸ் தான், அலுவலகம். சரியா? இந்த அலுவலகத்தை குறித்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டுறோம் அப்படின்னு சொல்லும்போது, சாரட்டக்கர் பள்ளியிலோட மொத்த பணிகளையும் அந்த இப்போ பார்த்தேன்னு சொன்னால் ப்ரைமரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி அத்தனை பிரிவுகளுக்கும் ஒரு மைய பணியாக அல்லது மைய புள்ளியாக செயல்படக்கூடிய ஒன்று தான் ஆஃபீஸ் இல்லையா? எல்லா மாணவிகள் டீச்சர்ஸோட அத்தனை வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு அலுவலகம்னு சொல்கிறோம். அதே போல் ஒரு வியாபார நிறுவனத்தை எடுத்துக்கிட்டாலும் அனைத்து வியாபார பணிகளுடைய மையமாக செயல்படும் சொல்லுவோம். இதை எதுக்கு, அதாவது ஒரு ஆஃபீஸை எதுக்கு ஒப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி உன்னோட புக்கில் கொடுத்துருக்கோம். ஒரு மனிதனுடைய மூளை. இப்போ பாருமா, நம்ம எடுத்துக்க, நம்ம முக்கியமாக ஒவ்வொரு பார்ட்ஸ், இப்போ ஒரு சப்போஸ் கையை வச்சு ஒரு வேலை செய்யணும், இப்போ பென்சில் கீழே விழுந்துட்டு இந்த பென்சிலை எடுக்கணும் அப்படின்னாலே எடுங்கிற உத்தரவு எங்கே தான் இருந்து பிறப்பிக்கும்? மூளை தான் பிறப்பிக்கும். எடுக்கிறதுக்கு அந்த உணர்வுகளை உருவாக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. இந்த மூளையினுடைய ஆக்டிவிட்டீஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ, அந்த செயல்பாடு எப்படி இருக்கோ அதுக்கு தக்க தான் நம்மளுடைய கை கால்கள் நம்ம வேலை செய்கிறோம். புரியுதா? எனவே எப்படி ஒரு மனிதனுக்கு மூளை முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதுபோல் ஒரு வணிக நிறுவனத்திற்கு அலுவலகம் முக்கியத்துவம் வாய்ந்தது என குறிப்பிடப்பட்டிருக்கோம். ஓகே, இப்போ இந்த அலுவலகத்தை பொறுத்தளவில் வணிகம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு இடம் தான் அலுவலகம். வணிகம் என்பது வியாபாரம். நம்ம காமர்ஸ் சம்மந்தமாக படிக்கிறோம், அக்கௌண்டன்ஸ் சம்மந்தம் படிக்கிறோம். எனவே எல்லாம் அதுலேயும் வணிகம் அல்லது வியாபாரங்கிறத யூஸ் பண்ணோம். ஓகே, வியாபாரம் நடைபெறக்கூடிய இடம். அப்போ ஸ்கூல் ஆஃபீஸுங்கிறது பள்ளி நிறுவனம் இல்லையா? கல்வி நிறுவனம், அதோட செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இந்த வியாபார நிறுவனத்திற்காக செயல்படக்கூடிய அலுவலகம் பொதுவாக நம்ம பாரு, வியாபாரம் தொடங்குகிறோம். நம்மளுடைய வியாபாரம்
லோக்கலில் மட்டும் வியாபாரம் இருந்தால் போதும்னு நினைக்க மாட்டோம். என்ன செய்யணும்னு நினைப்போம்? வியாபாரம் விரிவடையணும் இல்லையா? உலக அளவில் நம்மளுடைய பன்னாட்டு அளவில் நம்மளுடைய வியாபாரம் பெரிய அளவில் செயல்படணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய சந்தையை நம்ம என்ன செய்வோம்னா விரிவாக்க விரும்புவோம். இப்போ இந்த விரிவாக்க விரும்புகிறனால நம்மளுடைய வணிகத்தினுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் நம்ம என்ன செய்யணும்னா ஒருங்கிணைக்கணும். அவர் ஒருங்கிணைப்புக்கு முக்கியமான பணியை செயலாற்றக்கூடிய ஒரு இடம் தான் அலுவலகம் என அழைக்கலாம்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். இது உன்னுடைய ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டுறதுக்காண்டி அலுவலகம்னா என்ன பண்ணுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தால நவீன அலுவலகம், அதாவது நவீன அலுவலகம்னது இப்போ மாடர்னைஸ்டு வேர்ல்டு, எல்லோரும் கம்ப்யூட்டர் வேர்ல்டில் இருக்கிறோம். இந்த மனித உழைப்பெல்லாம் நம்ம எதை பயன்படுத்துகிறோன்னா கணிப்பொறி அப்படிங்கிற பயன்படுத்துகிறோம். எனவே இந்த நவீன அலுவலகத்தில் நம்ம எவ்வாறு அந்த அலுவலகங்கிற வார்த்தை உருவாகிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்வேர்டு கொஸ்டின் முதல்ல கொடுத்துருக்கோம். ரோமன் மற்றும் லத்தீன் மொழியில் சொல்லான ஆஃபீசியம் உனக்கு தமிழில் அதில் ஆயுத எழுத்து போட்டு ஆஃபீசியம் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக ஆஃபீசியம் என்ற சொல்லிலிருந்து வந்ததான் நமக்கு அலுவலகம். ஆஃபீசியம் சொல்லி அது ஆஃபீஸாக மாறிட்டு. ஓகே, இப்போ இந்த சூழ்நிலையில் அப்போ இந்த ஆஃபீஸ் என்கிற சொல்லுக்கு பொருள் என்னன்னா பணியகம், வேலை நடைபெறக்கூடிய ஓர் இடம். ஓகே, இப்போ இதை நம்ம இன்னும் என்ன சொல்லலாம், ஒரு சாதாரண நிலை என வரையறுக்கப்படுகிறது. பணி நடைபெறக்கூடிய ஒரு சாதாரண நிலை தான் என்ன சொல்கிறோன்னு சொன்னால் ஆஃபீசியம் என அழைக்கப்படுகிறது. இது எந்த மொழியிலேருந்து வந்திருக்கு? லத்தீன் மற்றும் ரோமன் மொழியிலேருந்து நமக்கு உருவாக்கப்பட்ட ஒன்று. இது ஒரு ஒன்வேர்டு கொஸ்டினுக்கு நீ தெரிஞ்சு வச்சுக்க. அடுத்ததாக பொதுவாக நம்மளுடைய அலுவலகம் என்றால் என்ன? நீ உன்கிட்ட கேட்டேன்னா இவன் ஆஃபீஸை பற்றி உனக்கு என்ன தெரியும் சொல்லு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவான்? ஜஸ்ட் ஒரு பில்டிங் இல்லையா, 4 புறமும் சுவர்களால் சொல்லப்பட்ட ஒரு கட்டடம். ஓகே, அடுத்தால என்ன சொல்லலான்னு சொன்னால் எழுத்து பணிகள். அங்கே போனோன்னா எல்லோரும் என்ன செய்வாங்க? இப்போ தான் எல்லோரும் கம்ப்யூட்டரில் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னால் என்ன செய்வாங்கன்னா எல்லோரும் ரிட்டன் தான், பெரிய சேரில் அவங்க வந்து ரைட்டிங் பேட் வச்சு என்ன செய்வாங்க? எழுதிட்டு தான் இருப்பாங்க. எனவே எழுத்து பணி நடைபெறக்கூடிய ஒரு இடம். அடுத்தால என்ன சொன்னால் காகித பணிகள்லாம் மேற்கொள்ளக்கூடிய எல்லாம், அதாவது உன்னுடைய லீவ் லெட்டர், டீச்சர்ஸோட லீவ் லெட்டரு, ஸ்காலர்ஷிப்பாம் எல்லா விதமான காகிதங்கள், தாள்கள் மூலமாக நடைபெறக்கூடிய எழுத்து பணிகள் மூலமாக நடைபெறக்கூடிய அனைத்து காகிதசார் பணிகளும் மேற்கொள்ளக்கூடிய இடம். அதாவது 4 புறம் சுவர்கள் சொல்லப்பட்ட ஒரு கட்டடம்னு சொல்கிறோம். எழுத்து பணி நடைபெறக்கூடிய இடம்னு சொல்கிறோம். கோப்புகள், அறிக்கைகள் போன்ற காகிதசார் பணிகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு இடம்னு சொல்கிறோம். இன்னும் சொல்லப்போனேன்னு சொன்னால் அனைத்து எழுத்து பணிகள் மூலமாக நிறுவன பணிகளை ஒருங்கிணைத்து கட்டுப்படுத்தக்கூடிய மையம். இப்போ பாரு, நீ இப்போ 11J நீ அட்மிஷன் கார்டெலாம் வச்சுருக்கியா? இல்லைன்னு சொன்னோன்னா உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஆஃபீஸில் போய் உன்னுடைய ரிசிப்ட் நம்பர், உன்னுடைய அட்மிஷன் நம்பர் என்னென்னு கேட்டு எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோன்னு வச்சுக்க. அப்போ நீ என்ன பண்ணுவா? உடனே ஸ்கூலில் போகிற, ஆஃபீஸ்க்குள்ளே போய் பார்க்குற, அவங்க ஹெச்எம்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க, ரிட்டனாக எழுதி ஒரு கையெழுத்து போட்டு வாங்கிடுவாங்க. அப்போ உன்னை குறித்த டீட்டெயில் உடனே உனக்கு கிடைக்கும். எந்த ஒரு பணிகளையும் ஒருங்கிணைத்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மையமாக செயல்படக்கூடிய ஒன்று தான் அலுவலகம் என, நவீன அலுவலகம் என அழைக்கப்படுகிறேன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டில் சுவர்களால் சொல்லப்பட்ட கட்டடம், எழுத்து பணி நடைபெறக்கூடிய இடம், காகிதங்கள், அறிக்கைகள் மற்றும் பல்வேறு விதமான ஆவணங்கள் மற்றும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு இடம் அல்லது கையாளப்படக்கூடிய ஒரு இடம்னு சொல்கிறோம். பணிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அலுவலகம்னு சொல்கிறோம். அடுத்தால என்ன சொன்னால் அவங்க வந்து எல்லா விதமான பதிவுகளை தயாரிக்கிறாங்க. இப்போ பாரு, எல்லாம் ஃபைலில் போட்டிருப்பாங்க. நீ சைக்கிள் வேண்டி கொடுத்து அப்ளை பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் லேப்டாப் வாங்கி அப்ளை பண்ணியிருப்போம், ஃப்ரீ பஸ்ஸு, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், அரசாங்கம் உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை சலுகைகளுக்கான எல்லாம் ஃபார்மேட்டில் நம்ம என்ன செஞ்சுருப்போம்? அப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா? இதுகளை எல்லாம் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் பதிவுகளை தயாரித்து அவற்றை எல்லாம் உருவாக்கி அவங்க என்ன செய்வாங்கன்னா பாதுகாத்து பயன்படுத்துறதுக்காக, எதிர்காலத்தில் வழங்குவதற்காக பாதுகாத்து வைக்கக்கூடிய பணியை செய்வது தான் அலுவலகம் என அழைக்கலான்னு சொல்கிறோம். எழுத்து பணி 4 புறம் சுவர்களால் சொல்லப்பட்ட கட்டடம், எழுத்து பணி நடைபெறும், காகிதங்கள் மற்றும் கோப்பு பணிகள் எல்லாம் நடைபெறக்கூடிய இடம், அதாவது ஒருங்கிணைத்து கட்டுப்படுத்தக்கூடிய இடம், பதிவுகளெல்லாம் தயாரித்து அவற்றை பாதுகாத்து தேவைப்படும் போது எதிர்காலத்திற்கு வழங்கக்கூடிய பணியை செய்யக்கூடிய ஒன்று தான் அலுவலக பணிகளாக நவீன அலுவலகம் செய்து வருகின்றனன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். மாணவிகளை பேஜ் நம்பர் 2 எடுத்துக்க. அதில் அலுவலகத்திற்கான வரைவிலக்கணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும்.
அலுவலகத்திற்கான வரைவிலக்கணம். இதில் உனக்கு 2 வரைவிலக்கணம் கொடுத்துருக்கோம். நீ மனப்பாடம் பண்ணி படிக்க வேண்டியது மில்ஸ் மற்றும் ஸ்டாண்டிங் போர்டு. மில்ஸ் மற்றும் ஸ்டாண்டிங் போர்டு என்பவருடைய வரைவிலக்கணத்தை மட்டும் நீ படித்தா போதுமா? பாரு, இந்த மில்ஸ் மற்றும் ஸ்டாண்டிங் போர்டு என்ன சொல்கிறாங்க, அலுவலகம்னா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, வியாபாரத்தின் நிர்வாக மையம். வியாபாரத்தின் நிர்வாக மையம் எப்படி நம்மளுடைய ஸ்கூல் ஆஃபீஸ் ஸ்கூலை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாக மையமாக இருக்கிறதோ, அதுபோல் தொழில்துறையில் ஒரு தொழில்துறைக்காக அமைக்கப்பட்ட அலுவலகம் வணிகத்தை அல்லது வியாபாரத்தை நிர்வகிக்கக்கூடிய மையமாகவும், அதன் நோக்கம் எதற்காகனா தகவல்களை பரிமாறுவது மற்றும் பதிவு செய்வது. இப்போ பார்த்தீங்கன்னா வணிக நடவடிக்கைகளும் நம்ம அக்கௌண்டன்ஸில் படிக்கிறோம். இந்த வணிக நடவடிக்கைகளை வகைப்படுத்தி பதிவு செய்து பாதுகாத்து அது சொன்னால் உயிர்த்துணரக்கூடிய பணிகளை செய்கிறது கணக்கேடு பராமரிப்புமோ. இந்த கணக்கேடு பராமரிப்பு பணியை செய்யக்கூடிய ஒன்று தான் அலுவலகம் என மில்ஸ் மற்றும் ஸ்டாண்டிங் போர்டு என்பவர் சொல்லியிருக்கிறார். மாணவிகளை இதை மனப்பாடமாக படிச்சுக்கணும். அடுத்ததாக அந்த சீரற்ற தொகுப்பு அகராதியின்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பாரு, தொழில் பரிமாற்றம் அல்லது தொழில் சேவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்தை குறிப்பதான் அலுவலகம். ஜஸ்ட் ஒரு பிளேஸ் தான் அலுவலகம்னு சொல்லிட்டு சீரற்ற தொகுப்பு அகராதியின்படி கொடுக்கப்பட்டிருக்கு. நீ மனப்பாடம் பண்ண வேண்டிய வரைவிலக்கணம் மில்ஸ் மற்றும் ஸ்டாண்டிங் போர்டு அவர்களுடைய வரைவிலக்கணம். ஓகே, இப்போ மொத்தத்தில் சொல்லப்போனால் அலுவலக பணிகள் ஒரு இடத்த மட்டும் குறிக்காமல், இடத்த இப்போ பாரு 4 புறமும் ஒரு கட்டடத்தை கட்டி வச்சுட்டு ஆஃபீஸ்னு எழுதி விட்டு அங்கே பணியாளரே இல்லைன்னா அது அலுவலகமாக பணியாற்ற முடியாது இல்லையா? எனவே பணியாளர்கள் செய்யும் பணியையும் குறிக்கிறது. அந்த வேலை நீ சேர்த்து எழுது. அலுவலகம் என்பது நம்ம ஒரு இடத்த மட்டும் குறிப்பது அல்ல, அதில் யாரும் இருக்கணும், பணியாளர்கள் இருந்து பணியாற்றக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கணும்னு சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு நிலை தான் அலுவலகம் என அழைக்கப்படுகிறது. இப்போ இந்த அலுவலகத்தினுடைய பணிகள்லாம் எவ்வாறு நடைபெறுகிறது அப்படின்னா, பண்டை காலங்கள்லாம் நமக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், வெளிச்சம் எங்கே நிறையா இருக்கோ அந்த ஆணைக்கு ஒரு பிராண்டாவில் என்ன செஞ்சுருவாங்க, ஒரு கேட்டன் போட்டு அதை ஆஃபீஸாக மாற்றிடுவாங்க. அல்லது பெரிய ரூமாக இருந்தால் அதை 2 சின்ன சின்ன ரூமாக மாற்றி அலுவலகமாக மாற்றிடுவாங்க. எப்போ அவங்கவுங்க வாடிக்கையாளர் அவங்களுடைய பணியாளர்களுக்கு வசதிக்கு ஏற்ப மனிதர்களுக்கு ஏற்ப அவங்க என்ன சொன்னால் தொடர்பு முறைகளை ஏற்படுத்துவதற்கு வசதிக்கேற மாற்றிடுவாங்க. இதெல்லாம் நீ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பட் தெரிஞ்சிக்க. ஆனால் நாளடைவில் இது நவீனமயமாக்கப்பட்டு உலக அளவில் அது வளர்ச்சி அடையும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னா, பண்டை கால அலுவலகம் காட்டிலும் நவீன காலத்தில் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஆஃபீஸ்னாலே உடனே நல்ல ஒரு லைட்டிங் இல்லையா, நல்ல ஒரு ஏசி ரூம், என்ன சொன்னால் குளிரூட்டப்பட்ட வசதிகள் அருமையாக அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அறைகள் தான் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய கணனி மேசை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல பூட்டு போடப்பட்டது, அந்த அல்மேரா எல்லா வசதிகளையும் வைத்து அவங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். இப்போ இந்த அலுவலகத்தில் என்ன செய்வாங்கன்னா தகவல்கள் பெறுறாங்க இல்லையா. பொதுவாக நமக்கு தகவல் பெறுதல் வாடிக்கையாளர் உள்ளேருந்து பெறலாம், வெளியிலேருந்து பெறலாம். இது அறிக்கைகளாகவோ வாய்மொழியாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ தகவல் பெறலாம். இப்போம்னா நம்ம எல்லாம் கம்ப்யூட்டர், ஸோ நம்ம எந்த நிலைமைக்கு போயிடுறோம், எல்லா மெசேஜும் மெயில் அனுப்பியாச்சு. இப்போ ஒரு டிவைஸ்லேருந்து தகவல் வந்திருக்கா, மெயில் பாருங்கள், மெயில் வந்திருக்கா ஓப்பன் பண்ணுங்கன்னா மேடம் ஆஃபீஸில் சொல்கிறாங்க. எல்லாம் இமெயில் அணுகுமுறை தொடர்பு முறைகளை ஏற்படுத்தப்படுகிறது. இப்போ என்ன சொன்னால் இந்த இமெயில் பண்ணுறதுனால நமக்கு தொலைபேசிக்குள்ளேயே நம்ம என்ன சொன்னால் உள்தொடர்பு சாதனம் இன்டர்நெட் வசதிகள், அதாவது என்ன சொன்னால் இந்த டெலிஃபோன் மட்டும் வைக்கிறது மட்டும் இல்லை, இன்டர்காம். இப்போ பாரு, ஹெச்எம் தங்களுடைய ரூமில் இருந்தே ஒரு செய்தி அறிவிக்கணும், ஹோல் ஸ்கூல் கேம்பஸ்க்கும் அறிவிக்க முடியுது. இதுதான் இன்டர்காம் சிஸ்டம், தொடர்பு முறைகளை ஏற்படுத்துகிறாங்க. இன்னும் சொல்ல போனேன்னு சொன்னால் லேப்டாப் மூலம் நமக்கு தகவல் பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் என்னென்னா பல்வேறு விதமான இணைய பரிமாற்றங்கள் மூலமாக இன்டர்நெட் மூலமாகவும் நமக்கு தகவல்கள் என்ன பரிமாற்றிக்கொள்ள முடியும்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். இது நீ ஜஸ்ட் உனக்கு தெரிஞ்சுக்கிட்டது தான், நீ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாணவிகளே, அதை நீ தெரிஞ்சுக்கணும். ஓகே.